இந்த படத்தை பாருங்கள். நேற்று நைட்டு 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம தான் வெளியே உட்காந்து இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரு. அவங்க வந்து இந்த வாரம் முழுக்க ஜார்ஜென்ட்டாக வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா, நேற்றுக்கு நைட்டு இந்த 4 பேர் உட்காந்து அதே தான் சொல்லிருக்காங்க. அதுலேயும் ஆனந்தியாக இருக்கட்டும், தீபகானா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், எல்லாருமே புகழ்கிறாங்க. சௌந்தர்யா வந்து அதுவும் ஆனந்தி சொல்லுது, சௌந்தர்யா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கா. அவர்கிட்ட எதாக இருந்தாலும் அவள் நேருக்கு நேராக வந்து சொல்லிடுவா. அவள் வந்து பின்னாடி போய் அவள் வந்து பேச மாட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனந்தி சொல்லுது. தீபக்கும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது விஷாலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சௌந்தர்யா வந்து குரூப்பாக இருக்கிறது பிரச்சனை. அவள் வந்து அதை சொல்லிட்டே இருக்கான்னு வைங்களேன். இது ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒன்று சொன்னால் வந்து உடனே சண்டைக்கு வந்து வரமாட்டா. ஒரு தடவை அப்படி தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தால் இந்த டோனில் வராத அப்படின்னு சொன்னால் உடனே அவள் வந்து டோனை வந்து மாற்றிக்கிட்டு நார்மலாக பேச வர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் அண்ணன் சொல்கிறார், ஆமாம் இந்த தடவை வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வந்து அவளுக்கு ஜார்ஜன் அப்படிங்கிற பதவி கொடுத்தேன், பொறுப்பை கொடுத்தேன். அந்த பொறுப்பு வந்ததுலேருந்து அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுறா. ஜார்ஜன் பதவியை வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்க ஆனந்தியாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணுறா. அதுவும் விஷால் சொல்கிறான், அவள் அதாவது சௌந்தர்யாவுக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த வேலை வந்து பண்ணுறா. யார் வந்து கப்பு கழுவலை அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறா, நல்லா வந்து சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து வந்து புகழ்ந்துட்டுருக்காங்க. திருப்பி என்ன சொல்கிற வர்றாங்க ஆனந்தி அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் மஞ்சுரி என்ன சொல்லுதா, நம்ம கோபமாக பேச போனால் கூட திடீர்னு என்ன அவள் வந்து பேசும்போது அந்த கோபமே நம்மள்ட்ட வந்து போயிடும். அவள் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவள் சையாக இருந்தா, அதனால் அவள் ஒன்றும் பெருசாக தெரியல. அதான் சையாக இருந்தால் இப்படி பண்ணால் அந்த டாஸ்கில் அவள் ஒன்றும் தெரில, அந்த டாஸ்கில் பண்ணான்னு. அதே மாதிரி பனிப்பெண் டாஸ்க்லேயே ஒன்றும் தெரில. ஆனால் ஜார்ஜென்ட்டாக அவள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்பாள். இந்த வாரம் சௌந்தர்யா வந்து ஜார்ஜென்ட்டாக கலக்கிட்டா, பின்னிட்டா அப்படின்னு சொல்லி தீபக் அண்ணன் சொல்கிறாரு. ஆனந்தி சொல்கிறாங்க, மஞ்சுரி சொல்கிறாங்க, விஷால் சொல்கிறாங்க. போடு சவுண்டு. நான் நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சவுண்டு வந்து ஜார்ஜென்ட்டாகவே மாறி எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்டு அந்த கேமை இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆக்கிறதுல அதுவும் ஒரு ரகம். ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஒரு ரகம். அதில் சவுண்டு மாசாக பண்ணுது. அதை எல்லோரும் உட்காந்து புகழ்கிறாங்க. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.